வணக்கம் ஈழமலம் நேயர்களே. இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் காய் நகர்த்தல் அப்படிங்கிறத பத்தி அவருடைய எதிர்க்கட்சியில இருக்கவங்க அவர் தவறான பாதையில போயிட்டார், சரியான தலைவர் இல்ல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, கூட்டணி கட்சியா வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்த விஜயும் எள்ளி நகையாடிட்டு போனதுக்கு அப்புறம் அதிமுகவுடைய பார்வை தாவேக்கால முழுமா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேக்கா இதோட நிக்க போறதில்ல, திமுக கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான முக்கியமா காங்கிரஸை அவங்க இங்கிருந்து தட்டி இழுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. அதற்காக தாவேக்கா என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க, இது உண்மைதானா இல்ல புரளிகள் கிளப்ப விடப்படுதா அப்படிங்கிறது குறித்து கேள்வியில கிஷோர் கே சாமி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இப்போ நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம், ஜென்ரலா பாக்குறவங்க, அரசியல் விட்டு நோக்குறவங்கலாம் ஏதோ ஒரு வகையில அதிமுக தாவேக்கா தன்னோட கூட்டணிக்கு இழுத்துரும், இல்ல தாவேக்காவே அதை விரும்புது, பாஜகவை அவங்க கழட்டி விட்டா வந்துடும்ன்ற மாதிரி டயலாக்லாம் நடந்துட்டு மாதிரி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆவல் எது வேணா நடக்கும் தேர்தலுக்கு முன்னாடின்னு. ஆனா இப்போ குண்டை தூக்கி போடுற மாதிரி காங்கிரஸை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுமோ அதில் ஸ்பீச்ல வச்சுட்டு போயிட்டாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா எள்ளி நகையாடும் வகையாக அப்படின்னு சொல்லி, எள்ளி யாரும் நகையாடலை. எள்ளி நகையாடியது யாரை அப்படின்னா ஸ்டாலினை பார்த்து அவர் பேசியிருக்கிறார். திமுகவே அரசியல் எதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. யார்? நம்ம விஜய் சொல்றாரு. சரியா? இதுல அதிமுக எங்கிருந்து வந்தது? அதான் வந்துச்சு, அதிமுக எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச கட்சி அது அப்படின்னு நான் அதுதான் பதில் சொல்லிட்டோம். எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச கட்சின்னு நீங்க சொல்றீங்க, எம்ஜிஆரையே கண்டுபிடித்தது இந்த கட்சி. சரியா? அதுதான் நாங்க சொல்றோம். அதிமுகவை எம்ஜிஆர் நிறுவவில்லை. அதிமுக தொண்டர்கள் உருவாக்கிய கட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன்னை இணைத்து கொண்டார். இதுதான் வரலாறு. சரியா? அதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களுடைய முகம், அம்மா எங்களுடைய முகம். அது மாதிரி அந்த தலைமைகள் ஒன்று ஒன்றா மாறும். அது மாறும் பொழுது இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய முகம், அவ்வளவுதான். சரியா? இப்போ இதில் அது எங்கே இருக்கிறதுனா, எங்கே இருக்கிறதுன்னு பாரு. நீ கட்சி ஆரம்பித்து 1.5 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. சரியா? அதிமுக எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டவர்கள்லாம் இன்றைக்கு எங்கே சென்றிருக்கிறார்கள் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 2010 அழகிரி சொன்னார். 2011 அப்புறம் அதிமுகங்கிற கட்சியை காணாமல் போய்விடும். அப்படி ஒரு கட்சியை தேடினாலும் கிடைக்காது என்று சொன்னால் இன்றைக்கு அழகிரி எங்கே இருக்கிறார்? ஓய்வில் இருக்கார். அரசியல் அடையாளம் இல்லாமல் தான் இருக்காரு. நீங்க 96 மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அதிமுக எதிர்கொள்கிறது. அந்த மாதிரி ஒரு பின்னடைவை அதிமுக அதன் வரலாறில் அதுவரையில் அதன் வரலாறில் எதிர்கொண்டது கிடையாது. அதுக்கு பின்னரும் சரி முன்னரும் சரி அந்த மாதிரியான ஒரு பின்னடைவை எதிர்கொண்டது கிடையாது. ஆனாலும் அதிமுக அப்போது எல்லாரும் என்ன பேசினாங்க, அதிமுக முடிஞ்சிருச்சு, இதோட அவ்வளவுதான் அப்படின்னு பேசினவங்கலாம். ஏன் அதிமுகவுக்குள்ளே இருந்தே வெளியே சென்றவர்கள் அதை பேசினார்கள். பேசிய பொழுதும் அதிமுக அதெல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீறு கொண்டு எழுந்தோம். சரியா? அப்போ ஒவ்வொரு முறை அதிமுகவை இவர்கள் வரலாற்றில் இதை தொடர்ந்து முடிந்து விட்டது என்று சொல்லும் பொழுதெல்லாம் அதிமுக தன்னை நிரூபிக்கக்கூடிய இடத்துக்கு நிற்குது, நிரூபித்திருக்கிறது. சரியா? இது ஒரு பக்கம். சரி சரி, நம்ம விஜய்க்கு வருவோம். விஜய் சொன்னதை நான் தப்பாக எடுத்துக்கல, அதான் திருப்பி சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் அதிமுகவை குறிவைத்து தான் அவங்க அந்த அந்த இடத்தை குறிவைத்து, நான் சொல்றது திமுகவை தாக்குவாங்க. எதுக்குன்னா அதிமுக இடத்துல அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எல்லாரும் விரும்பலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு இடத்துல திமுகவுடன் இணக்கமாக இருந்திருக்கிறீர்கள். முன்னாடி ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு இடத்துல நீங்க இணக்கமா இருந்திருக்கீங்க அப்படின்ற சூழல்ல உங்களால கடுமையான திமுக எதிர்ப்பு என்பதனை முன்னெடுக்க முடியுமானா முடியாது. இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? முதல் எதிரியே திமுக அரசியல் எதிரின்னு சொல்றீங்க. நீங்க அரசியல் எதிரி என்பது டிஎன்ஏல இருக்கணுங்க. நீங்க வார்டு பை வார்டு சண்டை போடணும். உங்களால முடியுமா? உங்களால முடியாது. இல்ல, எந்த தைரியத்துல எந்த இடத்துல நீ கலைஞர்னு கருணாநிதியை சொல்லும் பொழுதே நீ விழுந்துட்ட, கீழே விழுந்துட்ட. சரியா? அப்போ நான் அப்படின்னு சொல்லி நான் கருணாநிதியை எதிர்க்கிறேன். ஏன் எதிர்க்கிறேன்? எனக்கு கருணாநிதியை பிடிக்காது, எனக்கு கருணாநிதி குடும்பத்தை பிடிக்காது, அந்த குடும்பத்தை கண்டாலே அறவே பிடிக்காது இப்படின்னு சொல்லக்கூடிய திராணியும் தெம்பும் இருக்கக்கூடிய கட்சி என்றால் அது அதிமுக மட்டும்தான். வேற எந்த கட்சி வேணா எடுத்துக்கோங்க. காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக உருவான கட்சி திமுக என்று சொல்லப்பட்டது. அதே திமுக இந்திரா காங்கிரஸோட போய் எந்த அளவுக்கு இணக்கமாக இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். சரியா? அதே காங்கிரஸ் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறதுன்றது நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போது நீங்கள் உங்களால் திமுகவுடன் சமரசம் செய்யாமல் அரசியல் செய்ய முடியாது.
திமுகவுடன் சமரசம் செய்யாமல் அரசியல் செய்யக்கூடிய கட்சி என்றால் அது அதிமுக தான். இப்போ ஏன் தேமுதிக இருந்ததுங்க, கேப்டன் விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அவங்க திமுகவுடன் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் அதே கேப்டன் விஜயகாந்தால கூட ஒரு விஷயத்தை மறைக்க முடியல. என்னன்னா தங்கப்பெண்ணாவை கொண்டு போய் நீ கருணாநிதி கொடுத்தது நீங்க தானே. சரி, வரலாற்றுல முன்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா வந்து எம்ஜிஆர் அவர்களே வந்து திமுக ஆமாங்க, அதனால அவர் வெளியேற்றப்பட்டார், அவர் ஏமாற்றப்பட்டார், வெளியேற்றப்பட்டார், அவர் அசிங்கப்படுத்தப்பட்டார், அவர் தாக்கப்பட்டார். இதையெல்லாம் காரணமாக வைத்தான் திமுக உருவானது. சரியா? அதுக்கப்புறம் எங்கேயாவது நாம சமரசம் செஞ்சிருக்கோமா? நாம செய்ய மாட்டோம், இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க கட்சியை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க செய்கிறாங்க, தப்பே கிடையாது, நான் அவங்களை தப்பு சொல்லலை. ஆனால் அதுதாங்க பிரச்சனை. யதார்த்தம் உங்களை திமுகவை நோக்கி இழுத்து செல்லும். யதார்த்தம் மட்டும் இல்லை, கடவுளே வந்தாலும் எங்களை திமுகவை நோக்கி இழுத்து செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சினா அது அதிமுக மட்டும்தான். நீ தலையே தண்ணி குடித்தாலும் எங்களுக்கு திமுக ஆகாது. நீ 100 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் கருணாநிதி வாழ்கிறேன்னு சொல்ல மாட்டேன். சரியா? என்னை பொறுத்திருக்க நீ கொண்டு போய் சிறையில் வைத்தாலும் கருணாநிதி ஒழிகேன்னு தான் சொல்லுவேன், ஸ்டாலின் ஒழிகேன்னு தான் சொல்லுவேன், உதவாநிதி ஒழிகேன்னு தான் சொல்லுவேன், இன்பநிதி ஒழிகேன்னு தான் நான் சொல்லுவேன். கருணாநிதி குடும்பமே ஒரு கேவலப்பட்ட குடும்பம்னு நான் சொல்லுவேன். நீ சொல்லுவியா? இல்ல, நீங்க சொல்றத பார்த்தா எப்படி எனக்கு தோணுதுன்னா, திமுகவை ஒழிக்க வந்தன்றத மேடையில பேசிட்டு, ஆனா அவர் எடுத்துக்க வந்த இடம் அதிமுகவுடையதுன்னு சொல்றதுனால அதிமுக ஒழிக்கிறது தான் அவரோட முதல் எண்ணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க அதிமுக இடத்துல வந்து உட்காரணும்னு நினைக்கிறாங்க. நீ உட்காரலாம் தலைவரே, நீங்க எல்லாருமே வந்து உட்காரலாம் அதிமுக இடத்துல. அதிமுகவுடைய நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்க முடியுமா என்றால் முடியாது. உன்னால முடியாது, எங்களால எடுக்க முடியும். எனக்கு ஏன் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. எல்லாரும் வலதுசாரின்னு சொல்லுவாங்க, வலதுசாரின்னா என்னன்னு எனக்கு புரியல, என்னாலும் வலதுசாரின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஏன் அதிமுக பிடிச்சிருக்குன்னா, ஏதோ ஒரு இடத்துல என்னால் வந்து பாஜக வலதுசாரியின் முகமாக பார்க்கப்பட்டாலும் கூட பாஜக கூட போய் கலைஞர்னு போய் அவங்க காயின்லாம் வெளியிட்டு, கருணாநிதிக்கு நித்திகாசை வெளியிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அதையெல்லாம் செய்யாத கட்சின்னா அதிமுக. அது செய்யாத இடத்துல இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இல்ல, இப்ப நான் என்ன சரியா? இது ஏன் சொல்றேன்னா, நீங்க சாரி, சொல்லுங்க ப்ளீஸ். விஜயோட இதுக்கு வருவோம். நீங்க அதிமுகவுடைய இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நான் வந்து தடுக்கவே போகிறது இல்லை, நீங்க நினைங்க, வாழ்த்து. அதுக்கான முனைப்பை நீங்க காட்டியிருக்கீங்களான்னா முடியாது. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, காங்கிரஸுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு எல்லாரும் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? கம்யூனிஸ்ட்டு விஜயோட பேசுகிறாங்க, விசிகா விஜயோட பேசுறாங்க, பாஜக விஜயோட பேசுறாங்க, திமுகவும் பாஜக கூட பேசுறாங்கன்றதுனால தான் காங்கிரஸை வந்து சுண்டி இழுக்கணும்னு பாக்குறாரு தன்னோட பக்கம் விஜய். அதுதான், அதுக்கு 70 தொகுதிகள் நீங்க சொல்றீங்க இல்லையா? இங்கதான் நமக்கு கேள்வி வருது. ஏன்னா காங்கிரஸ் எதற்காக உங்களிடம் 70 தொகுதிகள் பேச வேண்டும்? இப்பொழுது நீங்க உங்களுடைய வலிமையை இன்னும் நிரூபிக்காத நிலையில நீங்க எவ்வளவு வாங்குவீங்கன்னு தெரியாது. இதில் காங்கிரஸ் எப்படி 70 தொகுதியில் வாங்கிட்டு உங்க கூட வரும்? அதுவும் இப்போ எப்படி பேசும்? பேச்சுவார்த்தை இப்போ எப்படி நடத்தும்? அவங்க ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணியில் இருக்காங்க. இப்போ இந்த மாதம் 27ஆம் தேதியோ இது நடக்க போகுது, பீகாரில் நடக்க போகுது கூட்டம். அந்த கூட்டத்தில் வந்து ஸ்டாலின் பங்கேற்கிறார், ராகுல் காந்தியுடன் ஸ்டாலின் பங்கேற்கிறார். சரியா? ஸோ தலைமையே ஸ்ட்ராங்காக இருக்குன்றீங்க. அவங்களுடைய கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க ஏன் வந்து உங்ககிட்ட 70 தொகுதியும் பேசணும்? ஆனால் இதில் ஒரு சூட்சமம் இருக்குது. என்னன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் தாங்கள் ஆட்டத்தில் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக இவங்க என்ன பண்றாங்க, இந்த 70 தொகுதியில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. இப்போ பரப்புறாங்க. சரி, பரப்புறாங்க. ப்ரொபோசல் வச்சாங்களா இல்லை நமக்கு தெரியாது, ஆனால் பரப்புறாங்க. காங்கிரஸ் தங்களுடைய இடத்தை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். திமுகவில் நாங்கள் இருக்கோம், அதுக்காக நீ கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது அப்படின்றத வலுப்படுத்திக்கணுன்றதுக்காக அவங்களும் வந்து அவங்க சில விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க. அந்த யுக்திகளின் அடிப்படையில் தான் நாங்கள் விஜயோடையும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அதிமுகவுடன் பேசி கொண்டிருக்கிறோம், அது பாஜக கூட சேர்ந்தாலும் அது நடக்காது. இப்போ 2024 இந்த கேமை விளையாடினாங்க காங்கிரஸ். உண்மையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு வெறும் 5லிருந்து 6 தொகுதிகள் மட்டும்தான் கொடுப்பதாக முடிவு. அதாவது வந்திருந்தா அதுதான் முடிவு, திமுக எடுத்த முடிவு தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதிமுக பாஜகவிலிருந்து விலகிய காரணத்தினால நாங்கள் அவர்களுடன் செல்வோம் அப்படின்றத படம் காமிச்சு 10 தொகுதியில் வாங்கினாங்க.
இப்படிதான் எல்லாருமே அதே பண்ணுவாங்க. யுக்தியை இப்போ விஜயை வச்சு பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரியா? இன்னைக்கு யாரும் சீட்டை பற்றி பேச மாட்டாங்க. ம் சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு தேமுதிகவுக்கு ம் இவங்க விட்டு பார்ப்பாங்க, நூல் விட்டு பார்ப்பாங்க. யார்? திமுக. எங்க கூட வரீங்கன்னா 6 தொகுதி தரோம், நடந்துட்டு தான் இருக்கு 7 ஆல்ரெடி. தொகுதி தரோம் அப்படின்ட்டு. பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை அணுகி நீங்கள் எங்களுடன் வந்துடுங்க, நாங்கள் வந்து 5லேருந்து 6 தொகுதி தரோம் அப்படின்ட்டு. இப்போ விசிகா 6 தொகுதிகளை பெற்றிருக்கிறது. விசிகா கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு 10 தொகுதிகளாவது குறைந்தபட்சம் கேட்பாங்க. விசிகாவுக்கு 10 தொகுதி கொடுத்து மருத்துவர் ராமதாஸ் 6 தொகுதிகளை பெற்றுக்கொள்வாரா? நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை. சரியா? ஆனால் அதற்கும் நாங்கள் சில மாற்றுகளை சொல்கிறோம். 6+1 ராஜ்யசபா சீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்படின்லாம் அவங்க வந்து பேசுவாங்க. சரியா? அதே மாதிரி தான் தேமுதிகவுக்கும் பேசியிருப்பாங்க. தேமுதிகவை பொறுத்திருக்க அவங்க வந்து அவங்கள உயிர்ப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது கட்சி காணாமல் போயிடக்கூடாது. அவங்க தொண்டர்களை உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அவங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம், இவங்கள்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதாவது எங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத காட்டிக்கொள்வதற்காக அவங்க அதை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது தேமுதிக. சரியா? இப்படி ஒரு கட்சியும் தங்கள் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பரப்புவாங்க. ஆனால் இவங்க யாருமே தீர்க்கமான முடிவை டிசம்பருக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க. அதற்கு இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டே இருப்பாங்க. அவங்க இது பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாங்களும் இருக்கோம். இப்போ எப்படி இந்த கட்சி வெளிச்சத்துக்கு வரும்? நீங்கள் டெய்லி இவங்க கட்சியை வெளிச்சத்தில் கொண்டு வந்து வைக்கணும்னா ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கணும்ல, ஏதாவது ஒரு அறிக்கையை விடணும், ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கணும்ல. அதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இவை. அவ்வளோதான் இது. இப்போ இதை வைத்து 70 தொகுதிகள் இவர்கள் அவர்களுடன் முடிவெடுப்பார்கள், அவர்கள் இவர்களுடன் முடிவெடுப்பார்கள். இதெல்லாம் அரசியல் கட்சிகள் சித்து விளையாட்டு விளையாடலாம். ஆனால் இந்த அரசியல் அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நல்லா தெரியும், எதுவுமே டிசம்பருக்கு முன்னாடி முடிவாகாது. அது வரைக்கும் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே வேண்டியதான். இப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஏங்க அவர் ஃபைனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு? ரொம்ப ஈஸி. இன்றைக்கி கூப்பிட்டா இப்போ பன்னீர்செல்வம் வந்துடுவாப்புல, ஃபோன் பண்ணால் வந்துடுவாப்புல. ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாரு? ரொம்ப ஈஸி. டிடிவி தினகரன் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு. சரியா? இணக்கமாக போவதற்கும் தயாராக இருக்கிறார். ஏன் இது பண்ணல? ஏன்னா நான் முதல்ல நான் வலுப்படுத்திக்கிறேன். இப்போ 107 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பர்சனலாக விசிட் பண்ணியிருக்காரு. 234 தொகுதியும் நான் முடிக்கிறேன். முடித்து அதுக்குள்ளே உன் கட்சி என்ன நிலையில் இருக்குன்றதை பார்ப்போம். அப்புறம் டிசம்பருக்கு மேலே நான் முடிவு நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். அப்படிங்கும் பொழுது நாம் பவர்ஃபுல்லான இடத்துல உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஏன் சொல்கிறாரு? அதுவும் அமித்ஷா அவர்களை வைத்துக்கொண்டு ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது? ஏன்னா நயினார் நாகேந்திரன் அதை செய்து முடிக்கிறார். அதாவது இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நாம் வந்து இணக்கமான போக்கை கொண்டு வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக இணக்கமான போக்கை நோக்கி வருவது அப்படின்றது. இப்போ அது முடிஞ்சிருச்சா? இப்போ இப்படி பேசினதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சராக ஆக்குவது தான் நம்மளுடைய குறிக்கோள் என்று பேசியதுக்கப்புறம் அவர் திசை மாற போகிறதில்ல. ஓகே, ஸோ இட் இஸ் ஓவர். அடுத்தது பன்னீர் அல்லது இவங்க தினகரன், இதெல்லாம் டிசம்பருக்கு மேலே. இப்போவே பண்ணிங்கன்னா இவங்க தனியாக ஒரு ட்ராக்கில் கொண்டு வந்து இவங்க ஒரு செல்வாக்கை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அது ஒரு தேவையில்லாத ப்ராப்ளம், நமக்கு தேவையில்லை, அதற்கான அவசியம் கிடையாது. சரியா? இப்போ நம்ம கட்சியை வலுப்படுத்தணும், கட்சியை உற்சாகப்படுத்தணும், தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும். இதை நம்ம வேலை. அதே மாதிரி பாஜகவுக்கும் என்ன வேலை? பூத் கமிட்டிஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், வலுப்படுத்தணும். அதுதான் அவங்களுடைய வேலை, அதை அவங்க பண்ணுறாங்க. சரியா? இப்போ திமுக கூட்டணியில் என்ன பிரச்சனைனா, ஸ்டாலின் அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஒன்றும் விட்டு போயிடாமல் பார்த்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா கூட்டணியை நம்பித்தான் ஸ்டாலின் தேர்தலை எதிர்கொள்கிறார். கூட்டணி இல்லைன்னா இந்த ஸ்டாலினால ஸ்டாலினுக்கே தெரியும். சரியா? 2019 ஒரு கூட்டணியை வைத்திருந்தார் ஸ்டாலின். 2021 ஜனவரியில் தான் கூட்டணி ஃபைனலைஸ் ஆச்சு, அதிமுக கூட்டணி. 2019 இருந்த அந்த கூட்டணி 2021 ஜனவரியில் ஃபைனலைஸ் ஆன அந்த கூட்டணி அதிமுக கூட்டணியோட போட்டி போட்டு வெறும் 4% ஓட்டில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அவ்வளோதான் முடியுது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், தட் கடைசி நிமிஷத்தில் கூட்டணியை
உறுதிப்படுத்திக் கொள்வது அப்படின்றது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எப்பவுமே இதான் நிலைமை அண்ட் இது வந்து அப்படிங்கிறீங்க. 4 முனை போட்டியாக இருக்கும் பொழுது, இது 2 முனை போட்டி, 3 முனை போட்டி அப்படின்னா நீங்க வந்து 40+% வாங்கினா தான் நீங்க வந்து ஆட்சியை பிடிக்க பிடிக்க முடியும் முடியும். சூழல் இருக்கு. இன்னைக்கு வந்து 3 முனை போட்டியா இருக்கும் பொழுது 35% வாக்குகளை பெற்றாலே நீ ஆட்சியை பிடிக்க முடியும். சரியா? அப்போ இந்த 35% வாக்குகளை பெறக்கூடிய இடத்தில் அதிமுக இருக்கிறதா அப்படின்றது மட்டும்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்ப்பார். அதான் மேத்தமேட்டிக்ஸ். விஜய் எவ்வளவு வாங்குறாரு, சீமான் எவ்வளவு வாங்குறாரு, இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். இல்லை, நான் கடைசியாக என்ன கேட்குறேன், ஏன் விஜய் கூட வந்து ஈஸியாக போய் சேர்ந்துடலாம் இல்லையா தேமுதிக? ப்ளஸ் அவரும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட படம்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஏன் அந்த ஈஸியாக நேச்சுரலாக அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை? அந்த கூட்டணி ஏன் இன்னும் அமைய மாட்டேங்குது? சீட் கன்வர்ஷன் ஆகணும்ல. ம், உனக்கு உனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரப்போகுதுன்றது தெரியாதுல்ல. சரி. நீங்கள் சொல்லலாம் 20%, 25%, 30% நீங்கள் சொல்லலாம். பட் அது எவ்வளோ ஆக்சுவலாக கன்வெர்ட் ஆக போகுதுன்றது தெரியாதுல்ல. அப்போ தெரியாத நிலையில் நான் வந்து எப்படி உங்களோட வர முடியும்? தேமுதிக அந்த தவறை ஏற்கனவே செய்தது. தவறு பட்டதுனால இப்போ தேமுதிக தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க ஏற்கனவே அதை அட்டெம்ப்ட் பண்ணாங்க. தவறு கிடையாது, ஒரு அட்டெம்ப்ட் தான். மக்கள் நல கூட்டணின்னு அட்டெம்ப்ட் பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகலையே. அப்புறம் 2016 அவங்க அதிமுக கூட்டணிக்குள்ளே வர முடியாத சூழலில் அவங்க போய் வேற ஒரு கூட்டணியை வச்சாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலையே. ஸோ எவ்வளோ இடங்களில் நீங்கள் போட்டிடுறீங்கன்றது முக்கியம் கிடையாது. இப்போ நீங்கள் 70 இடங்கள்னு சொல்கிறீங்களே, காங்கிரஸுக்கு 70 இடங்கள் கொடுக்குறேன். 70 இடங்கள் முக்கியம் கிடையாது, எத்தனை இடங்களில் நீங்கள் வெற்றி பெற முடியுன்றதான் முக்கியம். கன்வெர்ட் பண்ணுறாங்க தான் முக்கியம். அப்போ அந்த கன்வெர்ட்டபிலிட்டி உங்களுக்கு இருக்கா, உங்களால் அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. இப்போ விஜய் வைத்திருக்கின்ற இந்த பர்சன்டேஜ், விஜய் வைத்திருப்பார் என்று நம்ம அனுமானிக்கக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நமக்கு தெரியலையே. தெரியாத நிலையில் தெரிந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை முறித்து கொண்டு தெரியாத ஒரு திக்கற்ற காட்டில் போய் நிற்பாங்களா? அவங்களுக்கு வந்து 3 சாய்ஸ் இருக்குது தேமுதிகவுக்கு. ஒன்று திமுகவுடன் கூட்டணி, அதிமுகவுடன் கூட்டணி. அதிமுக ஏற்கனவே பிரகடனப்படுத்தி விட்டது, நாங்கள் தேமுதிகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம், தொடர்ந்து பயணிக்கிறோம். எங்களுடைய எண்ண ஓட்டம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தரப்போகிறோம், பிப்ரவரியில் வருது எலெக்ஷன், அப்போ நான் தரப்போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது கொடுத்ததுக்கப்புறம் எங்களுடைய கூட்டணியில் அவர் இருப்பார்கள் என்று நம்புகிறோம் என்று அதிமுக பிரகடனப்படுத்தி விட்டது. திமுகவை பொறுத்திருக்க அவங்க தயாராக இருக்கிறார்கள். வைகோவுக்கு கொடுப்பதை விட அதிகமாக கொடுத்து நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து எப்படியாவது நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்றதுக்கும் கூட தயாராக அவங்க இருக்காங்க. சரியா? அப்படின்னும் பொழுது இது இரண்டையும் விட்டு ஏன் விஜய்கிட்ட போகணும்? என்ன கிடைக்கும் பெனிஃபிட்? இல்லை, இது ஒரு லாஜிக்கான ஒத்துக்கும்படியான ஒரு கேமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பருக்கு முன்னாடி பெருசாக எதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னாலும், ஆனால் அதற்கு உருட்டுவாங்க, எல்லாரும் உருட்டுவாங்க. அப்போ நம்மளும் அதை வச்சு தான் உருட்டிட்டு இருக்கோம்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நம்ம அதுதான் சொல்கிறேங்க. 70 தொகுதி இவங்க, 80 தொகுதி அவங்க, இவங்க யாரும் எந்த எண்ணிக்கையும் பேச மாட்டாங்க. சரி, ஆனால் எல்லாரிடமும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். திமுக அதிமுகவுடன் பேசாது, பாஜக காங்கிரஸுடன் பேசாது. இதை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாரிடமும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். சரி, ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதற்காக இதை பேசாமல் கடந்து போக முடியாது. மக்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளிப்படுத்துறது, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட சில சந்தேகங்களுக்கு நம்ம ஒரு பதிலளிச்ச மாதிரியும் இது இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு தலைப்பில் மீண்டும் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.